ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். எப்படி பிரம்மா பாபா, எப்படி சிவ் பாபா, எப்படி மம்மாவுடன் தான் பெற்ற அனுபவத்தினை, அந்த அலௌகிக அனுபவத்தினை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆதிரத்தினம் பிரம்மா பாபாவுடைய அண்ணனுடைய மகன். அவர் பெயர் தான் விஸ்வே கிஷோர் தாதா. இவருடைய லௌகிக மனைவி சந்திரி தாதி அப்படின்று, அதாவது பிரம்மா பாபாவுடைய மருமகள் அப்படின்று சொல்வதுண்டு. அந்த காலத்துல சிவபாபா சந்திரி தாதி மூலமாக பாபா நிறைய மகா வாக்கியத்தை சொன்னார். சந்திரி தாதி மூலமாக. பிறகுதான் அவர் ஒரு மாதாஜி அவரு. அதனால கன்னியா மூலமாக பாபா நன்றாக இருக்கு அப்படின்று குல்ஜார் தாதிக்கு விட்டு கொடுத்தவர் தான் சந்திரி தாதி. அவருடைய யுகல் தான் விஸ்வே கிஷோர் தாதா. இவருடைய லௌகிக பெயர் பெருமாள் துளசிதாஸ். பெருமாள் துளசிதாஸ். பாபா வைத்த பெயர் விஸ்வே கிஷோர் தாதா. பிரம்மா பாபாவுக்கு வலதுகரமாக இருந்தார். இவர் 89 வயதுல தன்னுடைய சரீரத்தை விடுத்தார். அதே போல 13 மார்ச் அதாவது அவர் மார்ச் 13, 1968 தன்னுடைய சரீரத்தை விடுத்தார். 68ஆம் ஆண்டு. பிரம்மா பாபா எப்ப சரீரம் விட்டாரு? 69ல. பார்க்கலாம். நல்ல அற்புதமான எப்படி பிரம்மா பாபாவுடன் எப்படி இந்த யஜ்யம் நடைபெற்றது, எப்படியெல்லாம் தன்னுடைய லௌகிக வாழ்க்கையை துறந்து அலௌகிகத்தில் வாழ்ந்தார் அப்படின்று முக்கியமானவர் இந்த யஜ்யத்துல அவரை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். கேட்கலாமா? அதாவது பாபாவுடைய உண்மையான வாரிசு விஸ்வே கிஷோர் தாதா. அடிக்கடி விஸ்வே கிஷோர் தாதா சொல்லுதுண்டு, அந்த ஹாஞ்சி என்ற பாட்டு சொல்வார். எனக்கு அது தெரியல, இது தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டார். எல்லாம் ஓகே, நான் செய்யறேன் அப்படின்னு. அது போல கீழ்ப்படிந்து, விசுவாசமாக இருந்து, நேர்மையாக இருந்து, பாபாவுடைய வலதுகாரமாக இருந்து, அந்த தியாகம், அந்த தவத்தினுடைய ஒரு நடமாடக்கூடிய நடைமுறை உருவமாக இருந்தார். யாரு? விஸ்வே கிஷோர் தாதா. லௌகீக உலகத்தில் பிரம்மா பாபாவுடைய மூத்த சகோதரனுடைய மகன் தான் விஸ்வே கிஷோர் தாதா. பெருமாள் துளசிதாசன் பேரு. ஆனால் பாப் தாதா எப்பொழுதுமே ஆரம்பத்திலிருந்தே யஜ்யத்துல வளர்த்து வந்தார். பாபா தன்னுடைய முழு வாழ்க்கையும் சரி தாய்மார்களுக்கு அர்ப்பணித்த பொழுது, அப்போ இவர் பாவ்னு சொல்வதுண்டு. விஸ்வ கிஷோரும் சரி பாபாவுடன் தன்னை அர்ப்பணித்து இந்த யஜ்யத்தினுடைய பாதுகாவலாக இருந்து, அது மட்டும் மேலாளராக பணியாற்ற தொடங்கினார் விஸ்வ கிஷோர் தாதா. அதே போல தாய்மார்களுக்கும் சரி, அங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு முழு மரியாதை அளித்து, ஒவ்வொரு பணியிலும் சரி விஸ்வ கிஷோர் தாதா எப்பொழுதும் முன்னிலையில் இருந்தார். மார்ச் 13, 1968ஆம் ஆண்டு விஸ்வ கிஷோர் தாதா தன்னுடைய பழைய உடலை விட்டுவிட்டு பாப் தாதாவுடைய மடியில் அடைந்தார். இவருடைய சுருக்கமான ஒரு ஆன்மீக வாழ்க்கை. அதே போல நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். இந்த யஜ்னத்தினுடைய 3 திருமூர்த்திகள் ஒருத்தர் ரமேஷ் ஜி. இவர் விஸ்வ கிஷோர் தாதா பற்றி எப்படி இவர் பாலனை பெற்றார் அப்படின்று அவரை பற்றி சொல்ல போகின்றார். கேட்கலாமா?
தாதா விஸ்வகிஷோர் அவர்கள் மிகவும் பக்தி உள்ளவராக இருந்து பிரம்மா பாபா மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். அது மட்டுமா, வரக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆழமான மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கின்றார் ரமேஷ் ஷா அவர்கள். உங்களுக்கு ஒரு அழகான ஒரு அனுபவத்தினை சொல்ல போகிறோம் என்று சகோதரர் ரமேஷ் ஷா நம்மிடம் சொல்ல போகிறார் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக. ஒரு முறை நான் வீட்டில் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். மும்பையில் நடந்த விஷயம் இது. அப்போ தாதா விஸ்வகிஷோர் அங்கே அமர்ந்திருந்தார். நான் பாபாவை நினைத்துக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேன். ஆனால் உணவு விஷயத்தில் தாதா விஸ்வகிஷோர் அவர் மிகவும் கண்டிப்பானவராக இருந்தார். அதனால அவர் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டார் அப்படின்னு நான் நினைத்தேன். ஆனால் திடீரென்று தாதா விஸ்வகிஷோர் அவர்கள் என் முன்னே இருந்த அந்த டைனிங் டேபிளுக்கு வந்து, ரமேஷ் பாய், நீங்கள் எனக்கு உணவு வழங்க மாட்டீர்களா அப்படின்னு என்னிடம் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் உங்களுக்கு எப்படி உணவு வழங்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டோம் அவரிடம். காரணம், நாங்கள் இல்லறத்தில் இருக்கின்றோம், இல்லறத்தில் வாழ்கின்றோம். ஆனால் நீங்கள் சென்ட்ரல்ல சரண்டரா ஆகியிருக்கின்றீர்கள். அப்போ இல்லறத்திற்கு எங்களுடைய வீட்டில் எங்களுடன் எப்படி நீ சாப்பிட முடியும் அப்படின்னு நான் கேட்டேன் தாதா விஸ்வகிஷோர் அவரிடம். அப்போ அவர் சொன்னார் பதில், இல்லை ரமேஷ், உங்கள் வீட்டில் உள்ள அனைத்தும் தூய்மையாக இருக்கின்றது. அதற்காக நீங்கள் அந்த வீட்டினுடைய அந்த நடத்தை அழகாக பராமரிக்கின்றீர்கள். அதே போல உங்கள் வீட்டிற்கும் சரி சென்டருக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்னு தாதா விஸ்வகிஷோர் எங்களிடம் சொன்னார். அதனால நான் இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார் எங்களிடம். இதன் விளைவாக நான் உடனடியாக என் அம்மாவிடம் சரி, என்னுடைய யுகல் அதாவது பி.கே. உஷாவிடம் சரி, தாதா சாப்பிடுவார் அப்படின்னு சொன்னேன். அதனால தயவு செய்து அவருக்கு ஒரு அழகான இன்றைக்கு சாப்பாடு பரிமாறணும் அப்படின்னு சொன்னேன். அன்று இரவு நாங்கள் உருளைக்கிழங்குடன் சரி, உந்தியார் சொல்லுவாங்க, அதாவது ஒரு வகையான சாதம் அப்படின்னு சொல்கின்றார் ரமேஷ் அவர்கள். அந்த உருளைக்கிழங்கு அந்த சாப்பாடை தயாரித்தோம். அப்போ நான் உஷாவிடம், அதாவது அவருடைய லௌகிக யுகல், சிந்தி மக்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டார்கள், அதனால தாதா விஸ்வகிஷோருக்கு உருளைக்கிழங்கு கொடுக்காதீர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். பிறகு அவர் சொன்னார், வேண்டாம் ரமேஷ்ஜி, எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும், அதனால நான் இன்று அதை சாப்பிடலாம் அப்படின்னு என்னிடம் சொன்னார். இப்படியாக எங்களுடைய வீட்டில் உணவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக தாதா விஸ்வகிஷோர் எங்களுக்கு இந்த தெய்வீக சேவைக்கான முதலாக எங்களுக்கு கதவை திறந்தார். அந்த நாளிலிருந்து சகோதர சகோதரிகள் எங்கள் வீட்டில் உணவு உண்ண சாப்பிட தொடங்கினார்கள். காரணம், தாதா விஸ்வகிஷோருடைய இந்த அனுபவம் வாய்ந்த வார்த்தைகள் மூலம்தான் நான் அந்த தார்மீக அந்த உத்வேகத்தை பெற்றேன் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தினை சொல்கின்றார் நம்மிடம். அதே போல மாதேஸ்வரி அம்மா அவர்கள் மும்பைக்கு எங்கள் வீட்டில் தங்க அழைத்தேன். அப்போ எங்களுடைய வீட்டில் வாட்டர் மென்ஷன் அது சொல்லுவாங்க பேரு. மாதேஸ்வரி அம்மா அவர்கள் 18 மாதங்கள் எங்கள் வீட்டில் தான் தங்கினார்கள். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினை சொல்ல போகின்றேன். அதாவது 1957ஆம் ஆண்டு நடந்த விஷயம். அப்போ நாங்கள் பிரம்மா பாபாவையும் மாதேஸ்வரி அம்மாவையும் மும்பைக்கு வருமாறு அழைத்தோம். பிரம்மா பாபா மம்மா அவர்கள் வருவதற்கு முன்பாக தாதா விஸ்வகிஷோர் மும்பைக்கு வந்து காலையில என்னை அழைத்து, ரமேஷ் பாய்,
நான் தெய்வீக சேவைக்காக எங்காவது செல்ல வேண்டும். அதனால தயவு செய்து உங்கள் காரை எடுத்துக்கொண்டு என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொன்னார் தாதா அவர்கள். அப்போ தாதா என்னுடன் காரில் அமர்ந்து சில மைல்கள் ஓட்டி சென்றார். பிறகு ரமேஷ்ஜி, நான் மையத்தில் அதாவது சென்டரில் ஆவணங்களை மறந்து விட்டேன். அதனால நீங்கள் நாளை வாருங்கள், நாளை செல்வோம் அப்படின்று என்னிடம் சொன்னார். பிறகு நான் தாதாவை சென்டரில் இறக்கிவிட்டு திரும்பி வந்தேன். மறுநாள் இதே போன்ற ஒரு நாடகம் நடந்தது. அதாவது தாதா விஸ்வகிஷோர் காரில் அமர்ந்தார். பிறகு அவர் வேறு எங்கேயாவது செல்ல வேண்டும் அப்படின்னு என்னிடம் சொன்னார். பிறகு நான் அவரை சென்டரில் இறக்கிவிட்டேன். இப்படியாக தொடர்ந்து 3, 4 நாட்களாக தொடர்ந்தே இருந்தது. இது போல காரில் வருவார், சுத்தி பார்ப்பார், திரும்பி போய் விடுவார். இது போல நடந்தது. இப்படியாக 5வது நாளாக தாதா விஸ்வகிஷோர் என்னிடம் சொன்னார். ரமேஷ், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு உனக்கு புரிந்திருக்கும் அப்படி என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு எதுவும் புரியவில்லை. அதாவது உங்களுடைய அறிவுறுத்துகளின்படிதான் நான் தொடர்ந்து வருகிறேன் அப்படின்று சொன்னான். அதனால்தான் தாதா சொன்னார், ரமேஷ், பிரம்மா பாபாவும் மம்மா அவர்களும் உன் காரில் அமர்ந்தால் எவ்வளவு பாதுகாப்பா இருப்பார்கள் அப்படின்று உன்னுடைய வாகனம் ஓட்டுவதை நான் சோதித்து பார்த்து கொண்டே இருந்தேன். அதனால நீங்கள் நாங்கள் வைத்த அந்த தேர்ச்சியில தேர்ச்சி பெற்று விட்டாய். அதனால இப்பொழுது நான் பாபாவுக்கு எழுதுகிறேன் கடிதம். அதாவது நீ மும்பையில அதாவது ரயிலில் இருந்து இறங்கும் பொழுது ரமேஷ் பாயினுடைய காரில் பயணம் செய்யலாம் அப்படி என்று. இதனுடைய காரணமாக பாபாவும் சரி மம்மாவும் சரி எங்கள் காரில் அமர்ந்தார்கள். அப்போ நான் பாபாவையும் மம்மாவையும் பூனேக்கு அழைத்து சென்றேன். இதனால பாபாவும் சரி மம்மாவுடைய அருகில் வரக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு தாதா விஸ்வகிஷோருடைய அனுபவங்களை ரமேஷா நம்மிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டு வருகின்றார். அதனால தாதா விஸ்வகிஷனுடைய அந்த ஓட்டுனுடைய தேர்வுல தேர்ச்சி பெற்றதால எனக்கு அது ஒரு அழகான அனுபவம் கிடைத்தது. உங்களுக்கு இன்னொரு அழகான அனுபவத்தினை சொல்ல போகிறேன் அப்படின்று நம்மிடம் சொல்ல போகின்றார். அருமையான கதை. இது வாழ்க்கை வரலாறு. இது நடந்த விஷயம் அபுல அதாவது பாண்டவ நடந்த ஒரு விஷயம். நம்ம எல்லாம் பாண்டவபவன்ல நம்ம போயிருப்போம். அந்த பாண்டவபவன் அந்த நிலை எப்படி வாங்கப்பட்டது, அதனுடைய உண்மையான நிலவரத்தை பற்றி இன்றைக்கு ரமேஷா அந்த அனுபவத்தை நம்மிடம் சொல்ல போகின்றார். அபோலுல இருக்கக்கூடிய அந்த பாண்டவபவன் எப்படி வாங்கப்பட்டது, அது பாவ் தாதா விஸ்வகிஷனுடைய அவருடைய இயற்பெயருக்கு மாற்றப்பட்டது. தாதா விஸ்வகிஷோர் அதாவது பாண்டவபவனை தன்னுடைய சொந்த பெயரில் அல்லாமல் அதாவது பிரஜாபிதா பிரம்மகுமாரியுடைய ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய அந்த ட்ரஸ்டினுடைய அமைப்பினுடைய பெயரில் இருக்க விரும்பினார். அதனால மும்பையும் சரி டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற வழக்கறிஞர்களை அதாவது பாண்டவபவனை யஜ்யத்திற்கு மாற்ற அந்த சட்டத்திட்ட ஆவணங்களை தயாரிக்க சொன்னார். ஆனால் பிரம்மா பாபா இந்த ஆவணங்களை ஏற்க மறுத்து விட்டார். காரணம், தாதா விஸ்வகிஷனுடைய அவருடைய புற்றுநோய் இருந்தது. அவருக்கு அறுவை சிகிச்சை இறுதி செய்யப்பட்ட பொழுது தாதா எல்லாவற்றையும் இறுதி செய்தார். அதாவது பாண்டவனுக்கு சட்ட ஆவணங்களை தயாரிக்க என்னை சொன்னார் அப்படின்று ரமேஷா சொல்கின்றார். பிரம்மா பாபா ரமேஷா அது தயாரிக்க வேண்டும் அப்படின்று. பிறகு அறுவை சிகிச்சைக்கு முன்பாக பிரம்மா பாபாவுடைய ஒப்புதலை பெற என்னுடன் அபுவுக்கு பயணிக்க திட்டமிட்டார். இந்த ஆவணங்களை எடுத்து பிரம்மா பாபாவிடம் காட்ட சொன்னார். அதாவது பிரம்மா பாபா ஒப்புதல் அளித்தால் பாண்டவ பவனை என்னுடைய பெயரிலிருந்து இந்த ட்ரஸ்ட் அமைப்பினுடைய பெயருக்கு மாற்றுவார். அதனால நாங்கள் அபு சாலையில் இறங்கியவுடன் அங்கே போலி தாதி இருந்தார்.
அதாவது பிரம்மா பாபாவுடைய கடிதத்துடன் நிலையத்திற்கு வருவதை கண்டேன். அந்த கடிதத்துல இப்படி இருந்தது. அதாவது பிரம்மா பாபா விஸ்வகிஷோருக்கும் எனக்கும் நாங்கள் நிலையத்தில் குளிக்க வேண்டும் அப்படி என்றும். அதாவது நான் தயாரித்த அந்த சட்ட ஆவணங்கள பதிவு செய்த பின்னரே திரும்ப வேண்டும் அப்படி என்று எழுதியிருந்தார். இப்படியாக பிரம்மா பாபாவுடைய வார்த்தைகளுடைய அந்த ஆழம் தாதாவுக்கு புரியவே இல்லை. ஆனால் அதுதான் பாபாவுடைய ஒரு ஸ்ரீமத்தாக இருந்தது. அதனால நாங்கள் அதாவது நிலையத்திலே குளித்துவிட்டு, பிறகு ஆவணங்கள பதிவு செய்ய அந்த முத்திரை தாளை வாங்கினோம். அந்த முத்திரை விற்பனையாளர் 1 மணி நேரத்தில் திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் நான் அவற்றை அந்த முத்திரை தாளில் தட்டச்சுன்னு சொல்லுவாங்க. டைப்பிங் சொல்லுவாங்க. தட்டச்சு செய்கிறேன் அப்படின்றார். அதனால அங்கிருந்து தாதா விஸ்வகிஷோர் என்னை தபால் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். அதனால அங்கிருந்து தாதா பிரம்மா பாபாவை அழைத்து பாபா சொன்னார், "தயவு செய்து ரமேஷ் தயாரித்த அந்த ஆவணங்களை பாருங்கள். பிறகு அவற்றை பதிவு செய்வோம்." அப்படி என்று சொன்னார் பிரம்மா பாபா தாதா விஸ்வகிஷோரிடம். அவற்றை பதிவு செய்த பின்னரே நாங்கள் திரும்ப வேண்டும் அப்படி என்று பிரம்மா பாபா தெளிவாக சொன்னார். பிறகு திரும்பிய பிறகு அவர் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதன் காரணமாக நாங்கள் அபு சாலையில் அங்க இருக்கக்கூடிய அந்த பதிவாளர் அலுவலகத்தில் அந்த சட்ட ஆவணங்களை பதிவு செய்து, பிறகு பாண்டவ பவனுக்கு ஒரு பேருந்தில் ஏறினோம். அதாவது மதிய உணவு சாப்பிட்ட பிறகு நாங்கள் ஓய்வு எடுப்பது உண்டு. அந்த ஓய்வெடுத்த பிறகு மாலையில பிரம்ம பாபாவை சந்தித்தோம். அப்போ தாதா விஸ்வகிஷோர் மீண்டும் தன்னுடைய இதயபூர்வமான உணர்வுகளை பகிர்ந்து கொண்டார். காரணம், பாபா புகழ்பெற்ற வழக்கறிஞர்களால் அந்த தயாரிக்கப்பட்ட ஆவணங்களை நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் பிரம்ம பாபா அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், ரமேஷ் பாய் தயாரித்த அந்த ஆவணங்களை நீங்கள் பார்க்கவில்லை. ஆனால் அவற்றை பதிவு செய்த உங்கள் ஒப்புதலை வழங்கினீர்கள். அது ஏன் அப்படின்னு பிரம்ம பாபா சொன்னார். நான் திரிகாலதரிசி அல்ல. அதனால ரமேஷ் ஒரு வருமான வரி வழக்கறிஞர் என்பது நமக்கு தெரியும். அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிச்சிருந்தார். அதனால அத்தகைய ஆவணங்களை வரைவதற்கு பழக்கம் இல்லை. ஆனால் அவற்றை யார் எழுதினீர்கள் அப்படி என்று அவரிடம் கேளுங்கள். அப்போ ரமேஷ் அவற்றை எழுதினாரா? அல்லது நான் அவற்றை ரமேஷ் மூலம் எழுதினேனா? அப்படின்னு கேள்வி கேட்டார். பிறகு நான் அவற்றை எழுதினேன் என்றால், நான் ஏன் அவற்றை மீண்டும் படிக்க வேண்டும்? அதனால்தான் அந்த ஆவணங்களை பதிவு செய்து, பிறகு மேலே வருமாறு ஒரு உத்தரவை நான் அனுப்பினேன். அதனால தாதா விஸ்வகிஷனுடைய அந்த பணியினுடைய அடிப்படையில இந்த தெய்வீக பாடசாலையில ஆவணங்களை உருவாக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றேன் அப்படின்னு ரமேஷா அழகாக நம்மிடம் சொல்கின்றார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில இந்த யஜ்யத்தினுடைய அதாவது அறக்கட்டளையின் பெயரால் இங்க உள்நாடுல இருந்தாலும் சரி, வெளிநாடு இருந்தாலும் சரி, அந்த ஆவணங்களை உருவாவதற்கும் பலவிதமான அந்த பல வகையான சொத்துக்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தது. அப்படி என்று ரமேஷா நம்மிடம் அனுபவம் சொல்கின்றார். காரணம், திரிகாலதரிசியாக இருக்கக்கூடிய தந்தையிடமிருந்து ஒரு ஆசீர்வாதமா பெற்ற இந்த திறமைக்கான அனைத்து புகழுக்கும் யார் தெரியுமா காரணம்? தாதா விஸ்வகிஷோர் தகுதியானவர் அப்படி என்று சகோதரர் ரமேஷா அவர்கள் இவரை பற்றி அழகாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில மறுநாள் காலையில நாங்கள் பிரம்மா பாபாவிடம் விடைபெறும் பொழுது மற்றொரு குறிப்பிடத்தக்க சம்பவம் நடந்தது. அதை பற்றி உங்களிடம் சொல்லப் போகின்றேன். பிரம்மா பாபா பொதுவாக புகைப்படங்களை எடுக்கவும் விட மாட்டார். ஆனால் அன்று புறப்படக்கூடிய நேரத்தில பிரம்மா பாபா சகோதரர் சந்திரகாசை அழைத்து புகைப்படம் எடுக்க சொன்னார். அந்த படத்தை நீங்க பார்க்கலாம் இப்பொழுது.
அதாவது டாக்ஸின் முன்பு பாபா நின்றார். ஒரு பக்கத்தில் தாதா விஸ்வகிஷோரும், மறுபுறம் நானும் இருந்தேன். அந்த புகைப்படம் மறக்க முடியாத ஒன்றாக இப்ப கூட நீங்க பார்க்கலாம் மாறிவிட்டது. அதாவது நாங்கள் மும்பைக்கு ரயில் பயணம் செய்த பொழுது, தாதா விஸ்வகிஷோரும் சரி, அங்கே தாதிகளும் எங்களுடன் இருந்தார்கள். அப்போ நான் தாதாவிடம் கேட்டேன், "பாபா, எப்பொழுதுமே சரி தன்னுடைய புகைப்படம் எடுக்க மறுக்கின்றீர்கள். ஆனால் இன்று பாபா சந்திரகாசை எப்படியே அதாவது தூக்கத்திலிருந்து அவரை எழுப்பி புகைப்படம் எடுக்க சொன்னார்" அப்படின்று. பிறகுதான் தெரிந்தது, அதாவது தாதா விஸ்வகிஷோர் அதாவது ஒரு ஆழமான ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அதாவது இது பிரம்மா பாபாவுடனான என்னுடைய கடைசி சந்திப்பு. அதாவது டெல்லியில பிரிஜ்மோகன் பாய் மற்றும் ஜெகதீஷ் பாய் இருக்கின்றார்கள். அதே போல மும்பையில நிர்வர் பாய், ரமேஷ் போன்ற உயர் கல்வி பெற்ற சகோதரர்கள் இந்த இறை சேவையில் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள். அதனால இப்பொழுது என்னுடைய வேலை முடிந்து விட்டதாக நான் உணர்கின்றேன். பாருங்கள் எப்படி சொல்லார் தாதா விஸ்வகிஷோர். அதனால நான் முன்கூட்டியே இந்த விருந்தில் சேர்ந்து பாபாவுடைய எதிர்கால அந்த தொழிலை மேற்கொள்ள விரும்புகின்றேன் அப்படின்று பாபா சொன்னார். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கூறி என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். இதனால இந்த நடவடிக்கை பிறகு நான் எழுந்திருக்க மாட்டேன். அதனால பாபா என்னுடைய அந்த இறுதி அந்த பிரியாவிடையினுடைய புகைப்படத்தை நினைவு பரிசாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்று என்னுடைய விதியை மாற்றினார். அது மட்டுமா, அந்த நேரத்தில் தாதா விஸ்வகிஷனுடைய அந்த யஜ்யத்தின் மீதான எல்லையற்ற அன்பையும் சரி, முன்கூட்டியே வந்த அந்த யஜ்யத்திற்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்று அவருடைய உறுதியும் சரி நான் கண்டேன். பிறகு அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. ஆனால் என்ன நடந்து தெரியுமா? அவர் தன்னுடைய சரீரத்தை விடுத்தார். அதாவது அவருடைய மரணம் எங்க தெரியும் நடந்தது? காம்தேவி மும்பையில் இருக்கக்கூடிய அந்த மையத்திற்கு பிறகு கொண்டு வரப்பட்டது. அப்போ அவ்யக்த பாப் தாதாவுடைய அவருடைய சிக்னல் கிடைக்கப்பட்டது. அதாவது அவ்யக்த பாப் தாதா ஒரு ரகசியத்தை எங்களிடம் சொன்னார். அதாவது குழந்தையினுடைய விருப்பம் அறுவை சிகிச்சையினுடைய நடந்து கொண்டிருக்கும் பொழுது உடலை விட்டு செல்வதுதான். இருந்தாலும் விஸ்வகிஷோர் தாதா தன்னுடைய உடலை அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருந்ததால் மருத்துவர் அவர்கள் டிஸ்டர்ப் செய்யப்பட்டிருக்கும், அவமானப்படுத்தப்பட்டிருப்பார்கள். அதனால தந்தை குழந்தைக்கு கூடுதலாக 5 நாட்கள் ஆயுளை கொடுத்தார். அதாவது 5வது நாளில் அவருடைய உடலை விடுத்து தன்னுடைய மடியில் அவருக்கு ஓய்வு அளித்தார். பாருங்கள், இந்த வழியில தாதா விஸ்வகிஷோரிடமிருந்து நாங்கள் அந்த விருப்ப மரண அந்த அனுபவத்தை நாங்கள் கேட்டு நேரடியாக பார்த்தோம். பிறகு இன்னொரு அனுபவத்தினை சொல்ல போகின்றேன். பிறகு நாங்கள் மதுபனை அழைத்து தாதா விஸ்வகிஷனுடைய உடலை மும்பையிலிருந்து அகமதாபாத்திற்கும் பிறகு அபுவிற்கு கொண்டு செல்ல பிரம்மா பாபாவோட அனுமதி கேட்டோம். அப்ப பிரம்மா பாபா சொன்னார், குழந்தைகளே, அந்த தேகத்தினுடைய ஆன்மாவுடைய தொடர்பு முடிந்து விட்டது. ஆத்மா அட்வான்ஸ் பார்ட்டியில புதிய வேலை தொடங்கும். அதனால உடலை அபுவிற்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், தன்னுடைய சொந்த அண்ணன் மகனுடைய உடலை வலதுகாரம் பிரம்மா பாபா இவர் என்ன சொல்றாரு பாருங்கள். அதனால ஆத்மாவுக்கும் அந்த உடம்புக்கும் தொடர்பு இல்லை. அதனால அவர் அட்வான்ஸ் பார்ட்டி போய்விட்டார். அவரு புதிய உலகத்திற்கு வேலை தொடங்குவார். அதனால உடலை அபுவிற்கு கொண்டு வரக்கூடிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால மும்பையிலே நீங்கள் இறுதி சடங்குகளை செய்யுங்கள். அதாவது தாதி பிரகாஷ்மனுடைய உதவியின் பேரில, அதாவது குமாரக்கான்னு சொல்லுவாங்க, அங்கே ஒன்றாக தாதா விஸ்வகிஷனுடைய உடலை தகனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். இதனால தாதா விஸ்வகிஷனுடைய உடல் எங்க தெரியுமா தகனம் செய்யப்பட்டது? மும்பையில தகனம் செய்யப்பட்டது. இப்படியாக இந்த யஜ்யத்தினுடைய சேவை நடத்தக்கூடிய பாக்கியத்தை தாதா அவர்கள் எங்களுக்கு விட்டு சென்றார். அதனால இன்று வரையும் சரி
தாதா விஸ்வகிஷோரை தன்னுடைய கீழ்ப்படிதல் உள்ள நாங்கள் ஒரு ஒரு தம்பியாக கருதி நான் அதை தொடர்ந்து இன்று வரை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்கின்றார். எப்படி பக்தியில ராமர் மற்றும் லக்ஷ்மணனுடைய பாதுகாப்பில் அனுமான் எப்பொழுதும் அங்கே அந்த பணியில் இருந்து கொண்டிருந்ததால், நான் எப்பொழுதுமே தாதா விஸ்வகிஷோரை அனுமானமாக பார்த்திருந்தேன். அதே போல தாதா விஸ்வகிஷோரும் மம்மா மற்றும் பாபாவுடைய உடல் நலத்தில் எப்பொழுதும் அக்கறை கொண்டிருந்தார். பிறகு பாபாவும் சரி, மம்மாவும் மும்பைக்கு ரயிலில் பயணம் செய்யும் பொழுதெல்லாம், தாதா குஜராத்திற்கு அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய மேற்கு ரயில்வேயினுடைய பொது மேலாளரை சந்தித்து, ரயிலில் தனி முதல் வகுப்பு பெட்டி ஏற்பாடு செய்வார். அதனால பாபா ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில அந்த ரயில் சக்கரங்கள் பாபாவுடைய இருக்கைக்கு அடியில் வராமல் பார்த்துக் கொள்வார். அதனால ரயில்வேயினுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் தாதா விஸ்வகிஷோரை நன்கு அறிந்திருந்தார்கள். அதனால அவர்கள் பிரம்மா பாபாவுக்கு இந்த வகையான ஏற்பாடு செய்வார்கள் அவர்கள். அதனால்தான் அப்ப சமயத்துல மாதேஸ்வரி மம்மா அவர்களுக்கு புற்றுநோய் சிகிச்சைக்காக கான்பூரிலிருந்து மும்பைக்கு வந்தபொழுது, அப்போ மாதேஸ்வரனுடைய உடல்நிலைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய பிரம்மா பாபா அபுவிலிருந்து தாதா விஸ்வகிஷோரை மும்பைக்கு அனுப்பினார். அப்போ தாதா விஸ்வகிஷோர் அவர்கள் மும்பையில் மாதேஸ்வரியினுடைய மம்மா அவருடைய அறுவை சிகிச்சைக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்தார். மாதேஸ்வரி மம்மா அவர்களை அந்த நகரக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்ன்னு சொல்லுவாங்க வண்டி. படுத்துக்கொண்டு தள்ளி கொண்டு போகக்கூடிய வண்டி. அறுவை சிகிச்சை அரங்கிற்கு அழைத்து செல்லும் பொழுது, தாதா விஸ்வகிஷோர் அவர்கள் அனுமன் போல தலைமை தாங்கி அந்த ஸ்ட்ரெச்சரை பிடித்துக்கொண்டு பின்னால் இருந்து தள்ள சொன்னார். இப்படியாக நாங்கள் மாதேஸ்வரியை தியேட்டருக்கு அழைத்து செல்வோம். இப்படியாக தாதா அவருடைய ஞானத்தினுடைய மிகவும் மென்மையாகவும் அழகாக இருந்ததால் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை ஊழியரும் சரி எங்களிடம் எதுவும் கோபப்படவில்லை, ஆட்சேபிக்கவில்லை. தாதாவே மாதேஸ்வரியை மம்மா அவர்களை ஸ்ட்ரெச்சரில் தியேட்டருக்கு அழைத்து செல்வது உண்டு, ஆபரேஷன் தியேட்டருக்கு. இதனால்தான் தாதா எப்பொழுதுமே சரி பாபா மற்றும் மம்மாவுடைய உடல்நலம் குறித்து அக்கறை கொண்டிருந்தார். இந்த வழியிலே எங்களுக்கு தாதா எப்பொழுது ஒரு யஜ்யத்தினுடைய பாதுகாவலராக அந்த தெய்வீக சேவை எப்படி செய்ய வேண்டும் அப்படி என்று இந்த பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய எப்படி சேவை செய்ய வேண்டும், எப்படி அவர்களுக்கு உதவி பெற வேண்டும் அப்படின்னு முழுமையாக எல்லோருக்கும் அந்த அவரு செய்த பணி எங்களுக்கு செய்ய கற்றுக் கொடுத்தார் அப்படின்று இவ்வளவு நேரமாக நாம் பாக்கிய விதாதம் மூலமாக தாதா விஸ்வகிஷோர் எப்படி தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் ரமேஷ் அவர்கள் அழகாக சொல்லியிருந்தார். நம்மிடம் இவ்வளவு நேரமாக இவ்வளவு அழகா இருந்தது பாருங்கள் இந்த விஷயம். அதனால இந்த நன்னாள்ல அவருக்காக ஆத்மா புதிய வரக்கூடிய அந்த எதிர்காலத்துல நல்லாக சேவை செய்ய வேண்டும் அப்படின்று நாமும் சரி அவருக்காக வாழ்த்துக்களை சொல்லலாம், ஆசீர்வாதம் கொடுக்கலாம். சங்கமுகத்துல பிராமண குழந்தைகள் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது என்பது அவ்வளவு முக்கியமாக இருக்கும். சரிதானே? பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு மகாநாத்துவ பற்றி அழகாக நாம் பார்க்கலாம். அதாவது சந்திரமணி தாதியினுடைய தொடர்ச்சியை பற்றி நாம் பார்க்கலாம் நாளைக்கு. அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். எப்படி பிரம்மா பாபா, எப்படி சிவ் பாபா, எப்படி மம்மாவுடன் தான் பெற்ற அனுபவத்தினை, அந்த அலௌகிக அனுபவத்தினை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆதிரத்தினம் பிரம்மா பாபாவுடைய
அண்ணனுடைய மகன். அவர் பெயர் தான் வந்து விஸ்வே கிஷோர் தாதா. இவருடைய லௌகீக மனைவி வந்து சந்திரி தாதி அப்படின்று. அதாவது பிரம்மா பாபாவுடைய மருமகள் அப்படின்னு சொல்வதுண்டு. அந்த காலத்துல வந்து சிவபாபா சந்திரி தாதி மூலமாக பாபா நிறைய மகா வாக்கியத்தை சொன்னார். சந்திரி தாதி மூலமாக. பிறகுதான் வந்து அவர் ஒரு வந்து மாதாஜி அவரு. அதனால கன்னியா மூலமாக பாபா வந்து நன்றாக இருக்கா அப்படின்று குல்ஜார் தாதிக்கு விட்டு கொடுத்தவர் தான் சந்திரி தாதி. அவருடைய யுகல் தான் வந்து விஸ்வே கிஷோர் தாதா. இவருடைய லௌகிக பெயர் வந்து பெருமாள் துளசிதாஸ். பெருமாள் துளசிதாஸ். பாபா வைத்த பெயர் வந்து விஸ்வே கிஷோர் தாதா. பிரம்மா பாபாவுக்கு வந்து வலதுகரமாக இருந்தார். இவர் வந்து 89 வயதுல தன்னுடைய சரீரத்தை விடுத்தார். அதே போல 13 மார்ச் அதாவது அவர் வந்து மார்ச் 13, 1968ல தன்னுடைய சரீரத்தை விடுத்தார். 68ஆம் ஆண்டு. பிரம்மா பாபா எப்ப சரீரம் விட்டாரு? 69ல. பார்க்கலாம். நல்ல அற்புதமான எப்படி பிரம்மா பாபாவுடன் எப்படி இந்த யஜ்யம் நடைபெற்றது, எப்படியெல்லாம் தன்னுடைய லௌகிக வாழ்க்கையை துறந்து அலௌகிகத்தில் வாழ்ந்தார் அப்படின்ட்டு முக்கியமானவர் வந்து இந்த யஜ்யத்துல அவரை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். கேட்கலாமா? அதாவது பாபாவுடைய உண்மையான வாரிசு விஸ்வே கிஷோர் தாதா. அடிக்கடி விஸ்வே கிஷோர் தாதா சொல்லுதுண்டு, அந்த ஹாஞ்சி என்ற பாட்டு சொல்வார். எனக்கு அது தெரியல, இது தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டார். எல்லாம் ஓகே நான் செய்யறேன் அப்படின்னு. அது போல கீழ்ப்படிந்து, விசுவாசமாக இருந்து, நேர்மையாக இருந்து, பாபாவுடைய வலதுகரமாக இருந்து, அந்த தியாகம், அந்த தவத்தினுடைய ஒரு நடமாடக்கூடிய நடைமுறை உருவமாக இருந்தார். யாரு? விஸ்வே கிஷோர் தாதா. லௌகீக உலகத்தில் வந்து பிரம்மா பாபாவுடைய மூத்த சகோதரனுடைய மகன் தான் வந்து விஸ்வே கிஷோர் தாதா. பெருமாள் துளசிதாசன் பேரு. ஆனால் பாப் தாதா எப்பொழுதுமே ஆரம்பத்திலிருந்தே யஜ்யத்துல வளர்த்து வந்தார். பாபா தன்னுடைய முழு வாழ்க்கையும் சரி தாய்மார்களுக்கு அர்ப்பணித்த பொழுது, அப்போ பாவ் இவர் ஒண்ணு பாவ்னு சொல்வதுண்டு. பாவ் விஸ்வ கிஷோரும் சரி, பாப்